Legendary Discovery. Legendary Discovery. Legendary Discovery. Discovery. என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கு பாருங்க, பிரம்மாண்டம் தான். பெலாஜியோ இப்போ நீங்கள் பார்க்க இருக்கிற வந்து பெலாஜியோ. இதை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க, எவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் தான். இங்கே பாருங்கள், செக்இன் செக் அவுட்டுக்கெல்லாம் எப்படி என்னமோ ஃப்ளைட்டில் போகிற மாதிரி வச்சுக்கிறாங்க, என்னமோ க்யூலண்டு போகிற மாதிரி. பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இங்கே பாருங்கள், என் தலைக்கு மேலே கலர்ஃபுல்லாக இருக்கா, அதே மாதிரி தாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பார்க்கே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்த்துக்கிடுவோம். வா, பாருங்க, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஃப்ரீ தான், காசுலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது ஃப்ரீ. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு தெரியும் சத்தமே எப்படி இருக்குது. இங்கே இப்போ பார்த்தது எல்லாமே அந்த உள்ளே இருந்த ஒரு சின்ன ஒரு தீம் பார்க் மாதிரி. இந்த சைடில் பார்க்கிங்கு, பல ஹோட்டல், ரெஸ்ட் ரூமு எல்லாமே இருக்குது இது உள்ளால். இப்போ இந்த சைடில் நீங்கள் போனீங்கன்னாக்கா ஆஸ் யூஷுவல் லாஸ் வெகாஸ் மீன்ஸ் கேசினோ. கேசினோ இல்லாமல் ஒரு ஹோட்டலும் கிடையாது, ஒரு ரிசார்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லா இடத்துலையுமே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறைஞ்சது ஒரு 1000 மிஷினாச்சும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கேசினோ மிஷின்ஸு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்னன்னு தெரியாது. ஐடிக்கு வந்து பெரிய லெவலில் வந்து இதுக்கு இன்வால்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும், நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்துக்கிட்டு வைன் அந்த ஹோட்டல் வந்துக்கிட்டு இப்படி தான் இருந்துச்சு. இதெல்லாம் எப்படின்னாக்கா புதிய புதிய ஹோட்டல்ஸ் இப்போ வந்ததில், அதனால் இது புது டெக்கரேஷனு, புது தீமுமாக இருக்குது. பார்க்குறதுக்கு பாருங்கள், எந்த சைடில் போனாலும் மேனுவல் கேம் வச்சுருக்காங்க. இப்போ இதை கூட கஸ்டமைஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியும் வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் பார்த்தோம்னாக்கா மணி கணக்கில் டைம் ஓடுறதே தெரியாது. இங்கே பாருங்கள், அதாவது நீளமாக இருக்குது, ஒரு 300-400 மீட்டருக்கு இருக்குது ஒவ்வொரு சைட்லேயும். இங்கே பாருங்கள், இந்த டேபிள் தனியாக, வேறு இடத்துல வந்து மொத்தமாக கொலாப்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்த பாருங்கள், அப்படியே இது பார், இது உள்ளே பாரை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து விளாண்டுக்கிட்டு இதுங்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், யார் உலகத்தில் உள்ள அவ்வளோ நாட்டு மக்கள் இங்கே வந்து விளாண்டுட்டு அப்படியே போகிறாங்க. இது என்னமா ஜாஸ்மின் ஒன்று போட்டிருக்கு. இந்த சைடில் போய் பார்ப்போம். எல்லாமே ரெட் கார்பெட்டு, ரெட்டு கலந்துட்டாலே அது வந்து ஒரு பரபரப்பு தான். இங்கே பாருங்க, பஃபலோ. எல்லா நாட்டு மக்களும் கிளம்பி இங்கே பாருங்க, இந்த பைக்கில் போகுது, அதுவும் விளாடுது. இங்கே பாரு, காடை குத்திக்கிட்டு விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கே அது காசு வருது, எப்படி பண்ணுறாங்க ஒன்றுமே புரியலை. நம்மளுக்கு தான் காசு 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கிட்ட இவ்வளோ ஒன்று மூக்கு மூணு தான் தள்ளுது. இங்கே என்னண்டாக்கா இது வந்து பஃபே சாப்பாடு, ஜாஸ்மின் இது. வா, ரொம்ப அருமையாக இருக்குது. சரி, இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. ரெஸ்ட் ரூமு இந்த சைடில் இருக்குது.
பாருங்கள், ஆல்ரெடி கண்ணு கெட்டுன தூரத்துக்கு ஒரு இதை எடுத்தேன்னாக்கா 4 மிஷின் இருக்குது, சில இதில் 6 மிஷின் இருக்குது. இப்போ எத்தனை மிஷின் இருக்குது, எத்தனை பேர் விளாட்றாங்க, இதில் எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க, ஒரு மண்ணுமே புரியலை போங்க. ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் இதில் பார்த்தேன்டாக்கா. நான் பார்த்த விதத்தில் ஏடிஎம் மிஷினை வச்சு எடுக்கிற மாதிரி தான் பணம். $10 வச்சுக்கிறான்னு கோடி சொன்னா போயிடுறான், கோடி ரூபா வச்சுக்கிறான்னு பிச்சைக்காரனும் போயிடுறான். தண்ணியை அடிச்சுக்கிட்டு என்னடா இது, அடே அப்பா. இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மிஷினாச்சும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்பா நான் நடந்துக்கிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்கேன். இங்கே பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு போகுது. இங்கே பாருங்க காமிக்கிறேன், அதுபோல் இந்த சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். Cashier. மணிக்கணக்கில் போகுது போங்க. என்ன விளையாட்டு, எங்கே காசு வருது, எதில் காசு போகுது, ஒரு மண்ணாங்கட்டும் புரியலை நம்மளுக்கு. புரியோ வேணாம், புரிஞ்சுக்கிட வேணாம். வந்தோம் ஏதோ பார்த்துட்டோம், அதோட ஊர் போய் சேருவோம். என்ன வயசான பொம்பளைவெல்லாம் காடை வச்சு விளாடுது. பார்த்தா சைனீஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஜப்பானீஸு இவங்கெல்லாம் இது விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஜாஸ்தியாக. இங்கே பாருங்க விளாண்டுக்கிட்டே இருக்கான், நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். நம்மளுக்கு என்னதுக்கு வேலை. ஹோட்டலில் எதுக்குள்ளே போனாலும் சரி யாராவது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு காஃபி டீ குடிச்சிடலான்னு பார்க்குறேன், ஒரு இடத்துல ஒன்றுமே இல்லையே. இந்த மால் உள்ளால இது மால் மாதிரி இருக்குது. லூயிஸ் விட்டான், பல்கேரியா, டிஃபானி, பஃபானி, கீழே உள்ள கார்பெட்டு, துபாய் மாலு. சில மாலுகளில் வந்து இது மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி தான் இங்கேயே இருக்குது. இது வரைக்கும் நான் எத்தனையோ கண்ட்ரி வந்துட்டேன், எந்த கண்ட்ரிலையுமே நான் பாத்ரூம் போனதே கிடையாது. ஏன்னா தண்ணி இருக்காது. எப்படி தண்ணி இல்லாமல் வேலை பார்க்குறது ஒன்றும் புரியலை. அதனால் ஆனால் இது அரபு கண்ட்ரியில் எங்கே போனாலும் பாத்ரூம் தைரியமாக போயிடுவேன். இந்தியாவில் நாத்த கக்கூசாக இருந்தாலும் கூட
எப்படி உள்ளுக்குள்ளே போயிடலாம். இது வந்து உள்ளுக்குள்ளே போனால் என்ன செய்கிறது, அதான் ஒன்றுமே புரியலை. எங்கே இது வருதுன்னு தெரியல கூட்டம்லாம். டவுன் ஸ்டேர் எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கானோ. நேற்று இந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம், கேசர் பேலஸு. இன்றைக்கி பக்கத்துலேயே அப்படியே எப்படி இருக்குது. வாட்டர் ஃபவுண்டேஷன் இப்போ தான் வந்திருக்கு. இவங்க வந்து பல வருஷத்துக்கு முன்னாலேயே, எத்தனையோ 25-30 வருஷத்துக்கு முன்னாலேயே இதை பண்ணிட்டாங்க. அதோட வியூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டு நினைக்கிறேன். ஏற்கனவே சென்ட்ரலேருந்து பார்க்க முடியும் போல இருக்குது. இப்போ வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாரிஸ் ஹில்டன் டவர். விளம்பரத்தை வந்து எங்கே வச்சுக்கிறாங்க பாருங்கள், தெரியுதா? இந்த இடத்துல என்ன விளம்பரம் தெரியும். இந்த வாட்டர் ஃபவுண்டேஷனை நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு, சரியா? இது மெயின் ரோட்டில் இருக்கும். இது மெயின் ரோட்டை ஒட்டுனாப்லேயே இந்த வாட்டர் ஃபவுண்டேஷன் இருக்குது, பலாஜி இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீட்டாச்சும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தண்ணியுடைய ஆழம் பார்த்தாக்கா அப்படி தான் தெரியுது. இந்த இதில் இப்படி வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் ஃபவுண்டேஷன் வர்றதுக்காக பார்த்துட்ருக்கேன். அது வந்துடுச்சுன்னா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். நாளை எங்களுடைய பயணம் கலிஃபோர்னியாவை நோக்கி இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ஆக போகுது. புகை வந்துருச்சு. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with, now they looking nervously. And I don't really care what you think of me, respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe, I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10", bitch, but I'm 10 feet next to me. I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way. Coming out with a statement. You really changed, man, all your music and arrangement. You don't know shit, shut your mouth, you can save it. I'm the same dude that got his come up from the basement. 100 songs, 100 weeks, didn't change it. Experiments, development, intelligence, and patience. I'll do it all again, cause I never feel complacent. Let's keep the good vibes, positivity's contagious. I'm never looking back, cause I made a life that's passionate. A college graduate suppressing all his talents, yeah. He found a way to go and change, become an advocate. For taking control of your life, go out and battle. And you think you have a dream, then act on it. Get after it, get out your head and fucking capture it. You got one life to master it. Don't give up on your future, we all start losers. We're all late bloomers, gotta struggle through the sewer. I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way.
never slow up, no I don't take shit. Ladies and gentlemen, we got some acrobats from Morocco, Africa. We got some celebrities from the Wind Show, The Awakening. We have someone you might recognize from all the music videos for The Baby. Ladies and gentlemen, it's going down. Fellas, everybody, here we go. Let's do it. Everybody that's looking at us, if you want to see a show, say yeah. Yeah. 2 people. What the hell was that? I said, everybody, you want to see a show? Say yeah. Yeah. We'll do it anyway. Everybody that's looking at us, we need everybody to take 3 big steps up to the orange cones. The Bellagio lets us perform here in the middle, but they want the crowd to move up to the cones so our crowd doesn't block the walkway. Everybody, in order to start your show, we need everybody step up to the stage area, the orange cones. Everybody is staring at me like they don't speak. But I don't take any one of your Bellagio. Inside, we take no. That is the one. Colorful. The road full of Only this food. light. Sure. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டிங் போட்டு வச்சுக்கிறாங்கல்ல. இந்த லைட்டிங் வந்து என்னன்னு சொன்னாக்கா, இங்கே உள்ள லைட்டிங்கை பார்த்தீங்கன்னாக்கா செடிகளுக்கு கீழே லைட்டிங் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ அபுதாபியில் நான் இதை பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லா செடிகளுக்கு கீழே லைட்டு. அது லைட்டு போடும்போது அதனுடைய வியூவை பாருங்களேன், என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பொதுவாக செடிகள் வந்து மரங்கள் வந்து காலை நேரத்தில் தான் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நைட் நேரத்துலேயே இந்த இது போட்டதுனால அப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ லெட்ஸ் see. பாருங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நேரத்தில் நானும் சொல்லணும்ல எப்படி நான் வளர்ந்தேன் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கு நீங்களும் நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Legendary Discovery. Kamala Harris. இதெல்லாம் பிரிட்ஜு போட்டிக்கிற மாதிரிலாம் இது மாதிரி தான் இருக்குது. அதிகமான இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்ஜாக போட்டு ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கிராஸ் பண்ண முடியாது. இந்த ரோட்டில் எல்லாம் பாருங்கள், கிராஸ் பண்ண முடியாது. Legendary Discovery சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏ கத்தே ஏ